நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இந்த வாக்குப்பதிவு நிறைவுற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைநகர் சென்னை உள்ளிட்ட ஓரிரு இடங்களில் மட்டுமே டோக்கன் விநியோகிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே வாக்காளர்கள் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அமைதியாக இந்த சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முதல் முறையாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பிறகு திமுக மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று அவர்கள் தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டார்கள். கடுமையாக தேர்தல் பணியிலே ஈடுபட்டார்கள். அதிமுகவை பொறுத்தவரை 2016ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது முறையாக தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருந்தது. அதன் பிறகு அந்த கட்சிக்குள்ளாக ஏராளமான அந்த உட்கட்சி குழப்பங்கள் இருந்தாலும் கூட அதிமுக தனக்கான வாக்கு வங்கியை ஒருபோதும் இழக்காமல் தொடர்ந்து தங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் வெற்றி பாதைக்கு திரும்புவதற்கு அவர்களுக்கு ஒரு தேர்தல் தேவைப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த 2021 தேர்தலை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இணைந்து சந்தித்திருந்தார்கள். இப்பொழுது வாக்குப்பதிவினுடைய விழுக்காடு அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் அவர்களும் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 8 விழுக்காடு வாக்கு வங்கியுடன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பினை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவர்களுக்கு வழங்கியிருந்தது. இந்த சட்டப்பேரவை தேர்தல் சீமானுக்கேனும் வெற்றியை தர வேண்டும் என்பது அந்த கட்சியினருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலும் கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே நாம் தமிழர் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட சீமான் முதல் முறையாக சட்டப்பேரவையை சென்றடைவதற்கு காரைக்குடி வாக்காளர்கள் கை கொடுத்து உதவி இருக்கின்றார்களா என்பதும் மே மாதம் 4ஆம் தேதி தெரியவரும். அதே நேரம் புதிய ஒரு அரசியல் கட்சியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கட்சியை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்தி மாநாடு நடத்தி அதன் மூலமாக வாக்காளர்களை கவர்ந்து ஒரு மிகப்பெரிய இந்திய அளவில் பார்க்கக்கூடிய வகையிலான ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டியிருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் இந்த தேர்தல் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான தேர்தலாக இருக்கும் என்ற சூழ்நிலையிலே இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதம் உயர்ந்ததற்கு பின்னணியில் தன்னுடைய கட்சியும் தன்னுடைய அரசியல் வரவும் இருக்கும் என்று விஜய் நம்பக்கூடும். எனவே அவருக்கு இந்த தேர்தலிலே மக்கள் என்ன வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதும் மே மாதம் 4ஆம் தேதி தெரிய வரும். இளைஞர்கள், பெண்கள் வாக்குகளை நம்பி பெரிய அளவிலான பிரச்சாரத்திலே தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருந்தது. இன்றைக்கு வருகை தந்து வாக்களித்த வாக்காளர்களை பார்க்கும் பொழுது இளம் வாக்காளர்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்தது. முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு பக்க சிந்தனையோடு வாக்களித்தார்கள் என்பதாகவெல்லாம் பார்க்க முடிந்தது. எனவே அந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் எவ்வாறு அமையப் போகின்றன என்பது தமிழக வெற்றி கழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். எனவே திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என்று 4 கட்சியினரும் 4 விதமான கண்ணோட்டத்தோடு இந்த தேர்தலின் வாக்குப்பதிவை அணுகி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 90% தொட்டிருக்கக்கூடியதாக தற்போது வாக்குப்பதிவு பார்க்கப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு நம்பிக்கையோடு இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது. இதில் யாருடைய நம்பிக்கை வெல்லப் போகின்றது, யாருடைய நம்பிக்கை பொய்த்து போகும் என்பது மே மாதம் 4ஆம் தேதி தெரிய வரும். அதே நேரம் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வாக்குகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளும் பெற்றிருக்கின்றன. அனைத்து தொகுதிகளிலுமே சீராக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கின்றது. குறைந்தபட்ச வாக்குப்பதிவு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் கூட நீலகிரி உள்ளிட்ட மலை மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 1-2 சட்டப்பேரவை தொகுதிகள் 70 முதல் 80% வாக்குகளை பெற்றதாகத்தான் இருக்கும். அந்த அளவு 80% வாக்கு என்பதை கூட சாதாரணமாக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியும் கடந்து சென்றிருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான தேர்தலாக அமைந்திருக்கின்றது. பல்வேறு கேள்விகள், குழப்பங்கள் இருக்கின்றன. தேசிய அளவிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற நடைமுறை எல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது போன்ற ஒரு நடைமுறை வரும் பொழுது தமிழகத்தில் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி முழுவதும் இருக்குமா என்பது உட்பட பல கேள்விகளை சிலர் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட தமிழக மக்கள் 5 ஆண்டுகளுக்கு தேவையான ஆட்சி என்று கருதி வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆட்சிக்கான இந்த வாக்குகள் எல்லாம் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட இருக்கின்றது. மே 4ஆம் தேதி எண்ணப்படும் பொழுது யார் வெற்றியாளர் என்பது தீர்மானிக்கப்படும். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே இதற்கு முன்பு இல்லாத வகையில் ஒரு புதிய மாற்றமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் உள்ளே வந்து அமருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருப்பதாகவும் இந்த தேர்தல் களம் பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் தான் சட்டப்பேரவைக்குள் இருப்பார்கள். கூட்டணி கட்சியை பொறுத்தவரை பெரும்பாலும் உறுப்பினர்கள் மட்டும்தான் உள்ளே இருப்பார்கள். ஆனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் உள்ளிட்டவர்கள் சட்டப்பேரவைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று இந்த தேர்தல் முடிவிலே தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்கள் கூட பாஜக சார்பிலே சட்டப்பேரவைக்கு உள்ளாக முதல் முறையாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்காக நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள். எனவே புதிதாக அமையப் போகின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை என்பது நிறைய வாதங்களை உருவாக்கக்கூடிய, நிறைய முக்கிய தலைவர்கள்
நிறைய அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் அமரக்கூடிய ஒரு தமிழ்நாடு சட்டமன்றமாக அது இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் பல புதிய தலைவர்கள் பல்வேறு மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இடம்பெறக்கூடிய சட்டமன்றமாக அது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இளம் வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கின்றார்கள். பெண்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். மதிய வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெண்கள், முதியவர்கள் என்று நீண்ட வரிசையில் காத்திருந்ததை தமிழகத்தினுடைய பல்வேறு வாக்குப்பதிவு மையங்களில் இருந்து வந்த அந்த காட்சிகள் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. பெண்களுடைய வாக்கு வங்கி தமிழகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது இந்த தேர்தல் மூலமாக தெரிய வரும். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பெரும்பாலான தொகுதிகளிலே டோக்கன் முறையில் உள்ளே சென்றவர்களும் தங்களுடைய வாக்குகளை செலுத்திவிட்டு தற்போது புறப்பட்டு செல்ல தொடங்கி இருக்கின்றார்கள். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், விவிபேட் எந்திரங்கள், கட்டுப்பாட்டு எந்திரங்கள் உள்ளிட்டவை எல்லாம் எடுத்து செல்லப்பட இருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். அந்த வாக்கு எண்ணிக்கை நாளன்று வாக்குகள் எண்ணப்பட்டவுடன் இந்த தரவுகள் எல்லாம் அளிக்கப்பட்டு விடாது. நீதிமன்ற வழக்குகள் கூட பின்னர் வரக்கூடும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட ஆண்டுகள் வரை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் இருக்கக்கூடிய தரவுகளை எல்லாம் பாதுகாத்து வைத்திருப்பார்கள். எந்த வகையிலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களிலே யாரும் மோசடி செய்ய முடியாது. ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலும் மொத்தமாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளும் அந்த விவிபேட் எந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய குறிப்பிட்ட எந்திரத்திலே வாக்கு பதிவான பிறகு அச்சாகி விழுகக்கூடிய காகிதங்களின் எண்ணிக்கையும் எண்ணப்படும். அதிலும் கூட முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு குறிப்பிட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மட்டும் அந்த எண்ணிக்கை சோதனைக்கு உட்படுத்தப்படாது. குலுக்கல் முறையிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையில் எண்கள் குலுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட எண் வந்து விழுகும் பொழுது அந்த எண்ணுக்குரிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை கையில் எடுப்பார்கள். அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு பொருத்தப்பட்டிருந்த விவிபேட் எந்திரத்தை கையில் எடுப்பார்கள். அதன்படி அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையிலே மொத்தமாக 100 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்றால் அந்த 100 வாக்குகள் எப்படி பதிவாகி இருக்கின்றது, செல்லாத வாக்குகள், செல்லக்கூடிய வாக்குகள், நோட்டா வாக்குகள் என்ற அனைத்தையும் கணக்கிட்டு 100 வாக்குகள் டேலி ஆகின்றதா என்று பார்ப்பார்கள். அதன் பிறகு அதுக்கு உள்ளே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த காகிதங்கள் எண்ணப்படும். 100 வாக்குகள் பட்டன் முறையில் அழுத்தப்பட்டு பதிவாகி இருந்தால் 100 காகிதங்கள் அதற்காக விவிபேட் எந்திரத்திற்குள் விழுந்திருக்க வேண்டும். அதையெல்லாம் எடுத்து எண்ணுவார்கள். இதெல்லாம் ராண்டமாக சுழற்சி முறையிலே நடைபெறும், குலுக்கல் முறையிலே நடைபெறும். எனவே இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள், அதன் தொடர்ச்சியாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் இருக்கக்கூடிய வாக்குகள், விவிபேட் எந்திரத்திற்குள்ளாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த காகிதங்கள் உள்ளிட்டவையெல்லாம் எண்ணப்படும். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல் அறிவிப்பு கடந்த மாதம் வெளியிடப்பட்டிருந்தது. கடந்த மாதத்தினுடைய கடந்த 6ஆம் தேதி வரை கூட வாக்காளர்கள், அந்த வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்குரிய கால அவகாசம் வழங்கப்பட்டது. 4000க்கும் கூடுதலான வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றார்கள். 3 முக்கிய கட்சிகள் மட்டுமல்லாமல் ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்களும் களத்தில் இருக்கின்றார்கள். 4000க்கும் கூடுதலான வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இந்த களத்திலிருந்து 234 வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார்கள். மே மாதம் 4ஆம் தேதி அந்த தேர்வு நடைபெற இருக்கின்றது. கேரளத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது, தமிழகத்தில் முடிந்துவிட்டது, புதுச்சேரியில் முடிந்துவிட்டது, அசாமில் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக மேற்கு வங்க மாநிலத்தில் தான் இன்னும் சில சுற்றுகளாக தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த தேர்தலும் நடைபெற்று முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே ஒரு எக்ஸிட் போல் முறையிலான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகக்கூடும். அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் யாருக்கு சாதகமாக இந்த கூடுதல் வாக்குகள் அமைய போகின்றது என்பது தெரிய வரும். இன்னும் சில நிமிடங்களிலே கூடுதலாக எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற முழு விவரத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட இருக்கின்றது. அதாவது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவானதை காட்டிலும் இந்த முறை எத்தனை லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த விகிதாச்சாரம், அந்த விழுக்காடு எத்தனை என்பதை தெரிந்து கொண்ட பிறகு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதலாக பதிவாகி இருக்கக்கூடிய இந்த வாக்குகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றன என்பதும் தெரிய வரும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.